டேய் அங்கே பாடுறா நம்ம ஆளு. ஆமாடா. ஏன்டா இப்படி சோகமா இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் வாழ்க்கையில இருந்து வேஸ்ட் தான்டா. அதான் விஷத்தை குடிச்சு சாகலான்னு நினைச்சேன். ஆட்டோ ஓட்டன்னு நினைச்சா ஆட்டோ இல்லாம போயிட்டு, டீ கடை வச்சு நடத்தலாம் பார்த்தா டீ கடை பாலா போயிட்டு, இல்ல மளிகை கடை தான் வச்சு நடத்தலாம்னு பார்த்தா மளிகை கடை இல்லாம போயிட்டுடா. அதான் சாகலான்னு முடிவு எடுத்துட்டேன். இதான் உனக்கு பிரச்சனையாடா. வேடகமத்துல ஒரு வசனம் இருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படியாடா? சரி, அவன் சொல்லிட்டு போயிட்டானே, நாம ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமே. ஏசப்பா நம்ம தொழிலை ஆசீர்வதிப்பாரான்னு பார்ப்போமே. அன்பின் பிதாவே, உமது பாதத்தில் நான் வந்திருக்கேன். உமது வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நான் இப்பொழுது உம்மை தேடுகிறேன். என்னுடைய தொழிலை நீர் ஆசீர்வதியும். நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டே அங்க பாடுறா நம்ம ஆளு. ஆமாடா. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு என் தொழிலை எல்லாம் ஆசீர்வதித்தார். அதனால தான் இந்த காரை என்னால் வாங்க முடிஞ்சுது. இதை பார்க்குற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.